வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022ஓட எபிசோட் 70 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடு இதுக்கு முன்னாடி நான் வரிசையாக போட்டுருக்க எல்லா எபிசோட்ஸையும் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 ஒரு பிளேலிஸ்ட்டை நம்ம சேனலில் போட்டிருக்காங்க. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை சேனல் ஆரம்பிச்சுட்டு எப்படி உங்கள் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து வரிசையாக பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் சேனலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க, உங்கள் சேனலும் வேறு லெவலுக்கு க்ரோ ஆகும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி எபிசோட் 70ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் தொடவே கூடாது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஹராஸ்மெண்ட். ஸோ ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியான வீடியோஸு, ப்ராங்க்குங்கிற பேரில் அந்த மாதிரி பண்ணுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் எதையுமே வந்து நீங்கள் டச் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நம்பர் 2 செக்ஸுவல் ரிலேட்டட் கண்டென்ட் வீடியோஸையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செக்ஸுவல் ரிலேட்டட் வீடியோஸ் அது என்ன மாதிரி ஃபார்மெட்டில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3 பிளட் அண்ட் வயலன்ஸு. ஸோ வந்து நீங்கள் அடித்து அப்படியே ரத்தம் தெரிக்கிற மாதிரி, சண்டை போட்டுக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் போடக்கூடாது. ஒரு குட்டி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குக்கிங் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபுல் சிக்கனை வந்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, அந்த சிக்கனை வந்துட்டு உயிரோட ஒரு கோழியை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணும்போது அப்படியே ரத்தம்லாம் வந்து தெரிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கிளிப்பை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஒரு உயிரோட ஒரு கோழியை காட்டுறீங்க, அதுக்கப்புறம் அடுத்த கிளிப்லேயே வந்துட்டு அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளீன்லாம் பண்ணி தோலை உரிச்சிட்டு அப்படியே முழு கோழியாக காட்டுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு காமிக்கணும். இடையில அதை கட் பண்ணுறது, அப்படியே ரத்தம் தெரிக்கிறது, அதை கொல்கிற மாதிரியான கிளிப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிளட் அண்ட் வயலன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் போடக்கூடாது. ஃபைனலாக ரொம்ப சென்சிட்டிவான பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இல்லை கரண்ட் இஷ்யூஸாக இருக்கட்டும், சென்சிட்டிவான எந்த ஒரு இஷ்யூவை பற்றியும் நீங்கள் வீடியோஸ் போடாதீங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு டீட்டெயில்டாக நான் எதையுமே உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா இதெல்லாம் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் எதெல்லாம் வந்துட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அதுக்கான கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அப்ரூவல்லாம் வாங்கிட்டீங்க, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை போடுறீங்க, உங்களுக்கு பணமும் வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் $green சிம்பிள் வந்தால் தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒன்று வரும், ரெவன்யூவே வந்துட்டு வரும். இந்த டாலர் சைனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான டாலர் சைன் இருக்குது. இதை பற்றியும் நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு தனி எபிசோட்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ க்ரீன், எல்லோ அண்ட் பிளாக்கு. க்ரீன் டாலர் வந்துச்சு அப்படின்னா தான் அந்த வீடியோவுக்கு உங்களுக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகும், ரெவன்யூ வந்துட்டு வரும். எல்லோ டாலர் வந்துச்சு அப்படின்னா ஒரு சில ஆட்ஸ் தான் வந்துட்டு ப்ளே ஆகும், ரெவன்யூ வந்துட்டு ரொம்ப 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 கம்மியாக வரும், இல்லை வராமலும் போகலாம். எல்லோ டாலர் சைன் வந்துட்டு உங்களோட வீடியோஸ்க்கு வந்துருச்சுன்னா. பிளாக் டாலர் வந்துருச்சு அப்படின்னா டிமானிட்டைஸ்டு வீடியோ அப்படின்னு அர்த்தம். ஸோ மானிட்டைஸ்டு வீடியோனா ரெவன்யூ வரும், டிமானிட்டைஸ்டு வீடியோனா ஒரு பைசா கூட அதுலேருந்து வராது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி 3 டாலர்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் சென்சிட்டிவான கண்டென்ட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லோ டாலர் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லோ டாலர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது சுத்தமாக வராது, வந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு வரும் அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு. அதனால் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரிலேட்டடான சேனல்ஸை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏம் இல்லாமல் ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ, இல்லை ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணணுங்கிற நோக்கத்துக்காகவோ நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். நான் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்துட்டு யூடியூப்பை கேரியராக எடுக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். யூடியூப்பை தான் நீங்கள் கேரியராக வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு ரிலேட்டடான வீடியோவை போட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஒன்று வருது, இப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா ஒரு 3 ஸ்ட்ரைக்கு மேலே வந்துச்சுன்னா உங்கள் சேனலே வந்துட்டு டெலீட் பண்ணி விட்ருவாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஒரு ஃபுல் டைம் யூடியூபராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான வீடியோ கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேரும் வந்துட்டு கொடுத்து விட்ருங்க. மேபி அவங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மச்சீஸ். அண்டில் தென் பை ஃப்ரம் பாபா. பை.